தூங்குறதுக்கு முன்னாடியே அவளை போய் எழுப்பிடுவோம். இல்லை இவங்க கண்ணில் அவள் பட்டா அவ்வளோதான், குடும்பம் மொத்தமாக சேர்ந்து இல்லாத ஆட்டம் ஆடும். அதுல இவர் கண்ணில் பட்டுட்டா தான் பொண்டாட்டி கொண்டா கூட கேட்க மாட்டார் போல இருக்கு. தம்பி பொண்டாட்டிக்கு எதனா ஒன்றுனா உடனே வந்துடுவார் கொதிச்சுக்கிட்டு. அவ்வளோ சீக்கிரம் போய் எழுப்புவோம். கிச்சன்ல இருந்து அவளை முதல்ல வெளியில் அனுப்புவோம். அதுக்குள்ள இவ எழுந்துடும். இப்படிதான் இவளுக்கு மட்டும் தூக்கம் தெரியுதுன்னு தெரியலாம். மணி 4 கூட ஆகல, அதுக்குள்ள எழுந்திருக்கிறா பாரு. சே தூங்கு. இவ தூங்கட்டும். இவ எழுந்திருக்கிறது முன்னாடி முதல்ல அவளை போய் என்னன்னு பார்த்துட்டேன். அவளை முதல்ல கிச்சன்ல இருந்து வெளியில் அனுப்பி விடுவோம். நமக்கு தினமும் இப்போ இது ஒரு வேலையா இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, நான் கஷ்டமே பட்டாலும் பரவாயில்ல. அவள் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியலன்னு அவள் ஓடணும். ரோகிணி மாதிரி ஏதாவது சொல்லி இவ புத்தியை கலக்கலான்னு பார்த்தா அது முடியலை. இவ ரொம்ப புத்திசாலியாக இருக்கான். சொல் புத்தி கேட்குறவ கிடையாது போல இருக்கு. இவளை இப்படி ஏதாவது பண்ணிதான் வீட்டை விட்டு துரத்தணும். மொத்தத்துக்கு இவ வீட்டை விட்டு போகணும். இவளை எப்படியாவது போக வைக்கணும். அதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. கிருஷ்ணன் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. இவ வந்து மாட்டிக்கிட்டா. அது சரி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவளா போகணும். போக மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தா என் வலையில நீயும் விழுந்து தாண்டி ஆகணும். வரண்டி. என்ன இவ்வளோ ஆளையே காணும்? கிச்சனில் தானே நைட்டு படுக்க வந்தா? நான் பார்த்தேனே, கிச்சனில் தான் படுத்தானே. ஆனால் இப்போ இவ்வளோ ஆளை காணும். ஒருவேளை எழுந்துச்சிட்டாளா? என்ன 4 தான் ஆகுது மணி, அதுக்குள்ளே எழுந்துச்சிட்டாளா? இல்லை இவ எழுந்திரிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே. அப்போ என்ன நடந்திருக்கோம்? இல்லை இங்கே படுக்க முடியலன்னு கிருஷ்ண நமக்கு போயிட்டாளா? அப்படி போயிருந்தா கிருஷ்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாளா? இவ சொன்னா என்ன, எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் சமாளிச்சுப்பேன். ஆனால் இது என்ன பண்ணான்னு தெரியல. இப்போ இவ எங்கே போயிருக்கா? வேற எங்கே படுத்திருக்காளா? ஹால்லையும் பார்த்துட்டேனே, அங்கேயும் இல்லையே. இவ எங்கே போனா? இப்போ கிருஷ்ணம்ல தான் இருப்பாளா? பார்க்குறேன் இவ எங்கே இருக்கானு. அதான் 2 நாள் ஏசி ரூமில் படுத்ததும் அதே சொகுசு கேட்குது போல இருக்கேன். ஒரு நாள் கிச்சனில் உன்னால் படுக்க முடியல, மறுபடியும் பழையபடி கிருஷ் கூட போய் படுத்துட்டியும். இன்னும் கிருஷ் நல்லா தூங்கியிருப்பானே, அவன் டோர் ஒருத்தருக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படியே திறந்திருந்தாலும் நைட்டில் வந்து கேட்டிருப்பான். என்ன நடந்தது ஒன்றுமே தெரியலையே. பூமி, என்ன நடந்தது தெரியாம நம்மளா போய் எதுவும் கேட்டக்கூடாது. பார்ப்போம், இதை அப்படியே விடுவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்து நேரம் பார்த்து ராதா கிட்ட கேட்போம். ஒதுங்கி நின்று சும்மா பசப்புரியே என்ன மாலையிட்ட மாமனுக்கு வேலை வெட்டி இதுவா? அதுக்குத்தான் இந்த அவசரம். எதையுமே இப்ப அடக்கணும். மயங்கிடலாமா நானும் போட்டு தெரிக்கிறது, விட்டு விட்டு குழி அடைக்கிறது, மாதாவிய தரிக்கப்படுது. ஓய் ஆமா, என்ன இது காலையில் என்ன விளையாடு உனக்கு? விளையாட்டம் நீ விளையாடலாம், நான் விளையாடிட்டு இருக்கேன். எழுந்தது இருந்திருக்காதுமா, உன்கிட்ட விளையாடணும்னு எனக்கு ஆசை இல்லை. நீயும் விளையாடல நானும் விளையாடலாம். என்ன 2 பேரும் சேர்ந்து விளையாடுமா? அதுவும் இல்லைங்க, நீங்களும் விளையாடல நானும் விளையாடல, 2 பேரும் சேர்ந்து விளையாடல. இங்க விளையாடுனது வேற ஒருத்தங்க. வேற யாரு? அது சொல்லு, வேற யாரு? அது ஏய், அதுன்னா என்ன அர்த்தம்? என்ன நீ விளையாடினான்னு கேட்டா இல்லைங்க, நான் விளையாடுறேன்னு கேட்டாலும் இல்லைன்ற, 2 பேரும் சேர்ந்து விளையாடுறோமான்னு கேட்டாலும் இல்லைன்ற, அப்புறம் அதுன்ற ஒண்ணுங்க. அது அது வந்து வந்து அது லிலித்து. ஐயோ ஏய் அப்பா ஒடி, என்ன பண்றோம்? இது உமா கொடுக்குற நேரமா? இது உண்மை இவ்வளவுக்கு காரணம் நீதான். ஆனா இது உங்க அப்பா கிட்ட சொன்னா நம்ப வரா? நம்ப மாட்டாரு. அப்பா ஏய் இடுப்பு முறிஞ்சிருச்சு. நீ என்னடி பண்றோம்? ஏண்டி ஹால் பார்க்க ஒல்லியா இருக்கும், ஆனா என்ன கணக்கு நீ? கணக்குறானா? ஏங்க நான் ஒல்லிதான், நான் உன வெயிட் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப நேரமா முட்டி போட்டு பேலன்ஸ் பண்ண முடியாம இருந்தோமா, அதுல பேலன்ஸ் தவறி இப்படி கவுந்துட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. கவுந்துட்டியா? ஓய் நீ கவுந்ததுக்கு நான் தான் பலியாடாடி. இடுப்பு முறிஞ்சிருச்சு, என்ன வலி வலிக்குது தெரியுமா? ஒல்லியாமா, கண்ணி கொண்டு தூக்கும் போதே தெரியும். சின்ன கணக்கு தெரியுமா? ஓய் இப்ப என் இடுப்பு போச்சு தெரியுமா? ஏங்க சும்மா சும்மா தீட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு? உங்க இடுப்பு சரி பண்ணி தரணும், அவ்வளவுதானே? அது வேணா நான் சரி பண்ணி தரேன். தைலங்களும் போட்டு தடவி உங்களுக்கு நான் சரி பண்ணி தரேன், சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு காலையில இப்படி விளையாடிட்டு இருக்கான்? ஏண்டி உனக்கு விளையாடணும்னு ஆசை இருந்தா கிரவுண்டுக்கு போக வேண்டியதானே? இங்க பக்கத்துல தான் பார்க் இருக்கு, அங்க போய் விளையாட வேண்டியதானே?
இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பெற்றோர்கள் தான் விளையாடி வெடி. ஐயோ விளையாடுன்னு சொல்லாதீங்க. நான் ஒன்றும் விளையாடலாம். விளையாடுனதெல்லாம் லிட்டு குட்டி தான். அம்மா ஏய், அவ யாருக்கு உமா கொடுக்க சொல்றான்? ஐயோ ஏங்க அவளுக்கு உண்மை கொடுக்க சொன்னோம். ஆமா நீங்க யாருக்கு நினைச்சீங்க? நான் யாருக்கு நினைச்சதா இருக்கட்டும். ஆமா மேடம் லேண்டிங் ஆனதோட இருக்கீங்க. என்ன இப்படிதான் இருப்பியா? அதுதாங்க நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்படியே தான் இருக்க போறீங்களா? எழுந்துறீங்க. எழுந்திருக்கணும். ஏண்டி பஞ்சு மெத்த மாதிரி மெத்தன்னு இருக்குதுனால மேலே படுத்துக்கிட்டு என்ன எழுந்துறேன்னு சொல்றான்? மேலே படுத்துட்டு இருக்குது நீ தாண்டி. அட ஆமா மறந்தே போயிட்டேனே. நம்ம விழுந்தனால இவருக்கு வீடு போய் உடஞ்சிச்சுனாரு. என்ன எழுந்திருப்பியா இல்லை இப்படியே லேண்டிங்ல இருப்பியா? அதெல்லாம் ஏஞ்சிருவேங்க. எழுந்திருக்கணும் தான் நான் முயற்சி பண்றேன். நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்ன ஒத்துழைக்கணும்? எனக்கு இருக்கம இடுப்புல பிடிச்சிருக்கீங்க. அதை மட்டும் விட்டுருங்க, நான் ஏஞ்சிருவேன். ஆக்கி வச்சா தின்னு தீர்க்கணுமா? நினைப்புதான் ஒண்ணு கெடுக்குது. வயசுதான் சொல்லி கொடுக்குது. மயக்கம் என்ன பூங்கொடி மாமன் தோழ சேர ஏங்க கையெடுங்க, நான் எழுந்திருக்கிறேன். ஆ சரி. முத்துக்குட்டி இப்ப தூக்க சொன்னேன். இதுதானே அப்பவே நான் சொன்னேன். அப்பவே நான் உன்னை தூக்கி இருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? இவர்கிட்ட நான் பதில் பேசியிருக்க முடியுமா? என்ன சொன்ன? இல்லைங்க, அப்பவே அவளை நான் தூக்கி இருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நான் உங்க மேல விழுந்திருக்க மாட்டேன், உங்க இடுப்பு உடஞ்சிருக்காதுல்ல. அதுதாங்க அப்படி சொன்னேன். நீ வந்து மேலே வந்துட்டு என் இடுப்பு உடச்சி எடுத்துட்டேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் பொண்ணு மேலே பழி போட்டுட்டு இருக்கான். உங்க பொண்ணு மேல பழி போடுறானா? ஏங்க இவ்வளவுக்கு காரணமே லித்துக்குட்டி தாங்க. எப்படி லித்துக்குடி தான் சொன்னாலும் போய் எங்க அப்பா மேலே விடு, எங்க அப்பாவோட இடுப்பு உடச்சி எடுன்னு லித்துக்குடி தான் சொன்னாலும். ஏங்க அவ ஒண்ணு அப்படிலாம் சொல்லல. ஆனா அவ பண்ணது எல்லாமே இப்படிதாங்க ஆச்சு. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அவர் ரிமோட்டை வச்சுட்டு உங்களை அடிக்க வர மாதிரி விளையாடிட்டு இருந்தாலும் சரி பாவம் ராத்திரி ரொம்ப லேட்டா தூங்கினாரே, அவர் தூங்கட்டோ டிஸ்டர்ப் பண்ணாத, லித்துக்குட்டி அம்மா கிட்ட வந்துருமான்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. உங்க பக்கமா ஏறி எகிரி பெட்ல இருந்து கீழே குதிச்சுட்டான். அதை பார்த்து அதிர்ச்சியில தாங்க நான் வந்து உங்க மேல விழுந்துட்டேன். உருட்டு விட்டு எவ்வளவு உருட்ட முடியுமா உருட்டேன். ஏண்டி அவ இப்பதான் உட்காரவே ஆரம்பிச்சிருக்கான், அவ ஏறி எகிரி குதிச்சான். இதெல்லாம் நீ சொல்லுவே நான் நம்புவேன். என்ன உருட்டு உருட்டுறடி நீ? உருட்டுறனா? ஏங்க அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நிக்கிறான், கொஞ்சம் நடக்கவும் செய்யறான். நீங்க தான் பாக்கல. அதான் சொல்லிட்டாங்க, நீ உருட்டு எவ்வளவு உருட்ட முடியுமா உருட்டு. உருட்டுறனா? யோ உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா? அங்க திரும்பி பாரு. இப்ப லித்துக்குட்டி நின்னுட்டு இருக்கா. அப்போது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியும். பாரியா? ஐயோ ஏய் என்னடி சொன்ன இப்போ? பார்வை கலர்ல யோன்னு சொல்லிட்டேன் இந்த மனுஷனை. அது ஒண்ணும் இல்லைங்க, என் வாய்க்கு யாரும் சூனிய வச்சாங்கங்க. ஏங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. நான் எதுவும் பண்ணல. எல்லாத்துக்கும் காரணம் லித்துக்குட்டி தான். அவ நிக்கிறா நடக்கிறான்னு சொல்றேன், நீங்க நம்பலாம். அதான் ஒரு ஆர்வ கோளாறுலாம். மன்னிச்சிருங்க. அங்க பாருங்க லித்துக்குட்டி நிக்கிறா. அது ஆமா இவ சொன்ன மாதிரி லித்துக்குடி நிக்கிறானே. அப்ப இவ சொன்னதும் உண்மைதானோ? நான் தான் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன் போல. லித்துக்குடி அப்பா கிட்ட வாங்க. இப்போவாது புரியுதுங்களா? புரியுது. ஆமா இவ எப்ப வந்து நிக்க ஆரம்பிச்சா? அதெல்லாம் அவளே பெட்டை பிடிச்சி சோஃபா பிடிச்சலாம் எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் சரியா கவனிக்கல. ஆமா நீ வந்ததுல இருந்து அவன் என்கிட்ட வர மாட்டாளா, அதான் என்னால கவனிக்க முடியல. உடனே இப்படி சொல்லிடுங்க. என்னால முடியலங்க. நான் எப்ப போவேன்னு தெரியல. ஆனா போனதுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா இருப்பீங்க போல இருக்கு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமே போயிடுவேன். ஏய் லூஸ் அடி நீனு. நான் அப்படியே சொன்னேன். நீ வந்த நாள்ல இருந்து அவன் என் கையிலே வர மாட்டேங்கிறான், அதுதான் சொன்னேன். நீ உடனே எப்படி எடுத்துக்கிற? அப்புறம் என்னங்க, நேற்று நைட்டும் இதான் சொன்னீங்க, இப்பவும் இதான் சொல்றீங்க. அப்புறம் இதை எடுத்துக்காம வேற என்ன பண்றதா? சரி சரி லித்துக்குட்டி வாங்க, நான் வெளியில போனேன் இன்னைக்கு. உங்களை சீக்கிரமா குளிக்க வச்சு கிளப்பி விட்டுட்டேன். அப்புறம் வெளியில போனோம்ல ஓடியாங்க எனக்கு ஒரு டைம் ஆகுது. ஓடி வாங்க பட்டுக்குட்டி. உங்களுக்கு சீக்கிரமா பூவெல்லாம் ஊட்டி விட்டுட்டேன், அழகா பாப்பாவை ரெடி பண்ணிட்டேன். அப்படியே வெளியில போனோம்ல ஓடியாங்க. வெளியில போறானா? எங்க போறான்? குழந்தை கிட்ட சும்மா சொல்றான், அப்பதானே குழந்தை சாப்பிடுவான், அதுக்காக அப்படி சொல்றா போல இருக்கு. நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். லித்துக்குட்டிக்கும் டிஃபன் ஊட்டி விடணும், அவளை ஊட்டி விட்டுட்டு கிளப்பணும். சரி நீங்க போய் குளிங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஆமா ஜெயிச்சனும், இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளியில போறோம் சரியா?
ஆமா, ரியாச்சலம் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம். நாளைக்கு சாட்டர்டே, அடுத்த நாள் சண்டே. ரியாச்சலத்துக்கு 3 days லீவு. நம்ம ஜாலியா இருக்கலாம் சரியா? டாடிக்கும் 3 days லீவு. இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போறோம், நாளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் சரியா? அப்ப கூட்டிட்டு போறேன். குட்டி, நீ நான் மட்டும் போனா ஜாலியா இருக்குமா? நீ நான் மட்டும் இல்ல, நீ நான் எழுத்து குட்டி பாட்டி, அப்புறம் உங்க புதுசா வந்திருக்காங்கல்ல உங்க ராதா சித்தி, அவங்க எல்லாரும் சேர்ந்து போறோம் சரியா? கட்டணவளை கூட்டிட்டு போகாம அடுத்தவளை கூட்டிட்டு போறது எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு இந்த மனுஷன். இவர அவளை கட்டினவனே அவன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறான். இவருக்கு என்ன அக்கறை வந்துச்சுன்னு தெரியல. புடவை எடுத்து தரப்போறாமா புடவை கேட்டோம். எங்க வீட்டு பொண்ணு நாங்க தான் பாத்துக்கணும், இல்லாத வியாக்கியானெல்லாம் பேசுவாரு. ஆமா செல்ல குட்டி, சரிம்மா. அப்ப போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் டிஃபனை சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புறோம் சரியா? பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டேன், இன்னைக்கு வெளியிலேயே சாப்பிடுறோம். ரியா குட்டிக்கு என்னெல்லாம் வேணுமோ டாடி வாங்கி தருவேணும் சரியா? எல்லாமே வாங்கி தருவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அப்பா பொண்ணுக்கு என்ன திமிரா? ஸ்கூலுக்கு போற குழந்தை லீவ் போட வச்சு ஊர் சுத்திட்டு போறேன்னு சொல்லி ஜாலியா சொல்லிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன கஷ்டம்? அவ என்ன ஹையர் ஸ்டடிஸா படிச்சுட்டு இருக்கான்? அவள் நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு அவளை லீவ் போட்டு கூட்டிட்டு போறேன். அந்த நாலேஜ்லாம் எனக்கு இருக்கு. எப்போ அவளை லீவ் போட விடாம படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவ இப்ப குழந்தை தான், நான் பாத்துக்கிறேன். அதிக பிரசங்கரமா வாயாடிட்டு இருக்கா உன்ன. அது சரி, இவ்வளவு பேசுறதுக்கு இடம் கொடுத்து வச்சது உங்க அப்பா தானே? கேட்டீங்களா? அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? நான் வரக்கூடாதான், நான் வீட்டை பத்திரமா பாத்துக்கணும் மாமா, சமையல் பண்ணி வைக்கணும் மாமா. நான் வந்து அவளுக்கே சந்தோஷமா இல்லையாமா. குழந்தை போய் சொல்லாதுன்னா அதான் மனசுல பட்டதான் அப்படியே சொல்லியிருக்கான். மனுஷங்க தான் அடுத்தவங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு அப்பப்போ போய் சொல்ல வேண்டியது வருது. இது சரிங்க, குழந்தைய அவாய்ட் பண்றேன், நீங்களும் அவாய்ட் பண்றீங்க. உங்களுக்கு அதுதான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. உன்னை யாரும் எதுவும் பண்ண சொல்லி கேட்கலாம், பண்ண வேண்டியதை பண்ண. அதை பண்றதுக்கே உனக்கு தெரியல, மற்றதை பண்ணி நீ என்ன சாதிக்க போற? இங்க பார், காலையில டென்ஷன் ஆக்காத, எனக்கு டைம் ஆகுது. ராதாவும் அம்மாவும் கிளம்பிருப்பாங்க, நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். நான் பேசிட்டே இருக்கேன், மனுஷன் போயிட்டே இருக்காரு. என்ன இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? நான் என்ன மனநல இருக்கேன்னு இவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஏன் இப்ப விரோதி மாதிரி பாக்குறாரு? எனக்கு இவங்க மேல கோவம் இருந்தாலும் இவர் மேல எனக்கு எந்த கோவமே கிடையாது. ஆனா இவர் என்னடா என்கிட்ட இருந்து தள்ளி போறாரு. சரி, முதல்ல இவங்க கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறமா இவரை பாத்துக்கிறேன். இவர் என்ன விட்டு எங்க போக போறாரு? இவருக்கு என்ன காரணம்? நான் தான். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். இப்ப ஏதோ என் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. உங்க கோவத்தை எப்படி சரி கட்டணும் எனக்கு தெரியுங்க, கண்டிப்பா சரி கட்டிடுவேன். அம்மா வரல, ஆனா நீ ஜாலியா போறேன்னு சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பா சொல்லும் போது அம்மாவை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல மாட்டியா? ஒட்டிச்சன்னு வச்சுக்கா, உங்க அப்பா வெளியில போகட்டும், அப்புறம் தானே இருக்கு உனக்கு. உங்க அப்பா இன்னைக்கு தானே வீட்டுல இருக்காரு, நாளைக்கெல்லாம் வீட்டுல இருக்க மாட்டாரா? அப்ப இருக்கு உனக்கு பாரு. ஓய் மூடிடி, எவடி சித்தி? எவ சித்தி உனக்கு? இங்க பாரு, சும்மா அந்த ராதவ சித்தி கிட்டேன்னு சொல்லிட்டேன்னா வாயை உழைச்சிருவேன். அவ சித்தியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, அவ ஒன்னும் உனக்கு சித்தி எல்லாம் கிடையாது. அவ முதல்ல இந்த வீட்லயே இருக்க மாட்டான், இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போயிடுவான். சும்மா அவளை சித்தி கிட்டேன்னு கூட்டிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். இவகிட்ட இப்படி சொல்லி வச்சுதான் வளர்க்கணும், அப்பதான் இவ அவகிட்ட ஒட்ட மாட்டான். ஆமாடி தங்கம், ராதா இங்கே இருக்க மாட்டா. அவ எப்படியும் வீட்டை விட்டு சீக்கிரமா வெளியில போயிடுவா. அதெல்லாம் அப்படிதான். உங்க ரோகிணி சித்தி இருந்தால அவ எப்படி வீட்டை விட்டு வெளியில போனா, அப்படிதான் இவளும் வெளியில போயிடுவா. அப்படிதான். அங்க ரோகிணி சித்திக்கு உங்க சித்தப்பா பிடிக்கல, அதனால ரோகிணி சித்தி வீட்டு விட்டு வெளில போயிட்டாலும். ஆனா இங்க அப்படி கிடையாது. உங்க கிருஷ்ணத்தை இருக்காருல, அவருக்கு இந்த ராதாவை சுத்தமா பிடிக்காது. அதனால சீக்கிரமே ராதா வீட்டை விட்டு வெளியில போயிடுவான். அதனால நீ ராதாவை சித்தி கிட்ட கூப்பிட்டு இருக்காத, புரியுதா? அதிக பிரசங்கி, வாயை உடைச்சிடும் பாத்துக்கா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? பெரிய மனுஷி இவ. இவ போய் சொன்னதோ அந்த கிருஷிக்கு அப்படியே ராதா ரொம்ப பிடிச்சிடும். இங்க பாரு, உங்க சித்தப்பனுக்கு அவளை பிடிக்காது, அதனால அவ எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போயிடுவா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா.
சும்மா போய் அவளை சித்தி கித்தி கூப்பிட்டுட்டா அம்மாக்கு கெட்ட கோவம் வந்துட சொல்லிட்டேன். வாயை மூடிட்டு இரு. அப்படியே பேசிட்டு கரண்டி கம்ப காய வச்சு பட்டையை இழுத்துறேன். பிடிக்குமா பிடிக்கும். நானும் அவ எப்ப வீட்டை விட்டு போவேன்னு பார்த்துட்டு இருக்கேன். சே, குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாரையும் மயக்க வச்சிருக்கான். அவளா ஏய் போ போய் உட்காரு. நான் உனக்கு அப்புறமா ட்ரெஸ் எடுத்து தரேன். என்னடி சொன்ன? வாய் உடைக்க பாரு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷாம் வந்து வரேன். நான் இன்னும் ஏற்படுத்த போகாம இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும். அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. அம்மா அம்மா என்னம்மா பண்ற, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வரேன் ரோகிணி, வரேன் இரு. சொல்லு ரோகிணி, என்ன எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஏதாவது சாப்பிட வேணுமா? கொஞ்ச நேரம் இரு, இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், உடனே எடுத்துட்டு வரேன். எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேணும். நான் ஏர்போர்ட் இருக்க போக வேண்டிய வேலை இருக்கு, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமே. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏர்போர்ட் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏர்போர்ட்டுக்கா? என்ன ரோகிணி, உங்க அப்பா எதுவும் வரேன்னு சொன்னாரா என்ன? அம்மா அப்பாலாம் இல்லம்மா, ஷாம் வராருமா. இன்னைக்கு ஷாம் வராரு. நான் உங்ககிட்ட 2 நாள் முன்னாடி சொன்னேன், ஞாபகம் இல்லையா? நீங்க பாருமா, ஷாமோட ஃபிளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். நான் இது தெரியாம இங்கே இருந்திருக்கேன். டைம் ஆயிடுச்சுமா, நான் ஏர்போர்ட் கிளம்புறேன். அது சரி, இதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டமா? எவனோ வரத்துக்கு தான் நீ குதிச்சிட்டு இருக்கியோ? என்ன பேசிட்டு இருக்கா? எவனோவா? மா, ஷாம் அப்படிதான் சொல்லாதா. ஷாம் இந்த வீட்டோட மருமகன். இன்னும் கொஞ்ச நாளா இந்த வீட்டோட மருமகனாக போறாரு. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பேசுமா. மருமகனா? எவன் இந்த வீட்டுக்கு மருமகன்? மருமகனா ஒருத்தர் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த ஒரு நல்லவரை அவர் கூட இருந்து வாழ்றதுக்கு துப்பு இல்லாம கை கழுவிட்டு வந்து நின்னுட்டு எவனோ ஒரு தெருப்பொறிக்கை பார்த்து நாள் மருமகன் சொல்லிட்டு இருக்கா. ஷாம் எப்படிலாம் பேசிட்டு இருக்காதா? தெருப்பொறிக்கை அது எதுவும் பேசிட்டு இருக்கா? இங்க பாருமா, கிறிஷ் எவ்வளவு நல்லவரோ அதை விட ஒரு படி மேலதான் ஷாம். ஷாம் நீ பார்த்ததெல்லாம். ஷாம பாரு, அப்ப உனக்கே தெரியும். கிறிஷை விட உனக்கு ஷாம ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால டைவர்ஸ்க்கு முன்னாடியே உனக்கு மாப்பிள்ளைய விட அந்த ஷாம பிடிச்சிருச்சோ? அதனாலதான் அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கியோ? என்னமா பேசிட்டு இருக்கா? மா, நீ ரொம்ப தப்பா பேசுறமா. நீ தப்பா பண்ணிட்டு இருக்க நீ. அதனாலதான் பெத்த தாய் நானே உன்னை தப்பா பேசுறேன். ஏண்டி, நீ பண்றதெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சா அந்த மனுஷன் சுக்குனர உடஞ்சிருவாண்டி. சும்மா என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு பேசிட்டு இருக்கா? கிறிஷ் ஒன்னும் இந்த வீட்டோட மாப்பிள்ள கிடையாது, மறந்துட்டியா? எனக்கு கிறிஷ்க்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்னமோ பெருசா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். ஓ, மாப்பிள்ள தான் 2ஆம் தர்மவத்தை கல்யாணம் பண்ணி இப்ப குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியும்ல. நான் அது இன்னும் ஷாம நினைச்சுட்டுதான் இருக்கேன். ஆனா நீ சொல்றீ உன் மாப்பிள்ள அவர் கல்யாணமா பண்ணி குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு. கிறிஷ காட்டிலும் நான் எவ்வளவோ நல்லவதான். உன் மனசாட்சி தொட்டு சொல்ல, மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி இப்ப குடும்பம் தான் நடத்திட்டு இருக்காருன்னு. என்னடி முழிக்கிறான்? எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுண்ணா. சம்மந்தி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சம்மந்தி மட்டும் இல்ல, மாப்பிள்ளை என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் இப்போ இந்த நிமிஷம் கூட நீ திரும்பி வரமாட்டியான்னு ஏங்கிட்டு இருக்காரு. அம்மாவோட வற்புறுத்தலுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்காரு. பாவண்டி அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் சம்மதிச்சு கழுத்தை நீட்டி இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் நம்ம திரும்பி போயிடுவோன்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போயிருக்காடி. அவ ஒன்று வாழ போல, உன் வாழ்க்கைய அங்க உனக்காக பிடிச்சி வச்சிருக்கா. நீ எப்ப வேணாலும் போய் அந்த வாழ்க்கைய வாழலான்னு. இந்த மனுஷன் போய் தப்பா பேசுற. கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரா? இந்த கல்யாணம் எதுக்கு பண்ணாருன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும்டி. சே, அவரை சொல்லணும், அவர் பண்றதெல்லாம் தப்பு. நீ எப்படியாவது வந்துட மாட்டியானே? உங்களோட சுயநலத்துக்காக வேற ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக மாப்பிள்ள பண்ணது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். மாப்பிள்ள பண்ணது 100க்கு 100 தப்பு. அவரா இப்படி பண்ணியிருக்காருன்னு என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. அவர் இப்படி ஒரு தப்பு பண்றாருன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீ தாண்டி. உன் மேல வச்சிருக்க அந்த காதல் தாண்டி, உன் மேல வச்சிருக்க அந்த பாசம் தான். இந்த நிமிஷம் நீ திரும்பி வர மாட்டியானே அந்த மனுஷன் ஏங்கிட்டு இருக்காரு. ஆனா நீ எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வரணும்னு துடிச்சிட்டு இருக்க. அவன் கூட வாழ போறதுக்கு ரொம்ப பதச்சிட்டு இருக்க. அவனை பத்தின எண்ணங்கள் தெரிஞ்சாதான் உனக்கு தெரியும். அப்புறம் அவனை பத்தின குணாதிசயங்கள் உனக்கு தெரிய வரும்போதுதான் கிறிஷ் எப்படிப்பட்டவர்னு உனக்கு புரிய வரும். இப்போ உன் மரமண்டிக்கு எதுவும் புரியாது. போ, எங்கேயோ போனன்னு சொன்னியே, எங்க வேணா போ. என்னமோ என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போற மாதிரி அம்மா நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறேன். நான் போகாதன்னு சொன்னா இருந்துருவா போறேன்? இல்லல்ல, நான் போறேன். இங்க இருந்து ஏதாவது பேசணும், நீ ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே தான் இருப்ப. டைம் ஆயிடுச்சு,
நான் போய் ஷாம பிக்கப் பண்ணும். நான் போறேன். போம்மா. தயவு செஞ்சு முடிஞ்சா அப்படியே போயிடு. இந்த வீட்டு பக்கம் கூட வந்துடாத. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறந்தாங்கிறதையே நான் மறந்துடுறேன். என்ன ஷாமி என்ன ஆளை காணும்? டைம் ஆயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு ஆளை காணுமே. ஒருவேளை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டாரா? சச்சா, பிக்கப் பண்ண நான் வரேன்னு சொல்லியிருக்கேனே. அது எப்படி கிளம்ப வரேன்? ஹேய் ஹாய் ரோகிணி. அட ஷாம், ஷாம் வந்தாச்சு. ஹாய் ஷாம். ஹாய் டார்லிங். என்ன மேடம் ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களோ? ஹாய் ஷாம். ரொம்ப நேரமா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாருக்கு இப்பதான் இந்தியா வரதுக்கு டைம் கிடைச்சிருக்கேன். இப்பதான் இந்தியா வந்தீங்க. சாரி டார்லிங். உனக்கு எப்போ டைவர்ஸ் கிடைக்கும் என்கிட்ட இருந்து நானும் ஃபாரின் வந்துட்டேன். ஃபாரின் வந்துமா உனக்கு டைவர்ஸ் கிடைக்கலீங்க. நல்ல வேலை இப்போ தானே டைவர்ஸ் கிடைச்சிருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போறேன்? அதை பறந்து வந்துட்டேன் என் டார்லிங்க பார்க்கறதுக்கு. எப்படி இருக்க டார்லிங்? ஷாம், வந்ததா ஆரம்பிச்சிட்டியா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நல்லா இருக்க மத்ததா நல்லா இருக்க தெரியுதா? உன்னை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு குழந்தை பெற்ற மாதிரியா இருக்கான். செம்மையா இருக்கான். ஷாம், நாட்டி நம்ம ஏர்போர்ட்ல இருக்கோம். ஞாபகம் இருக்கா? அது சரி. அந்த ஞாபகம் இல்லாம தான் சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி, வா நம்ம கிளம்பலாமா? எங்க உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு தானே. ஏர்போர்ட்க்கு போய் உன்னை பிக்கப் பண்றேன்னு சொன்னதுக்கு அம்மா காட்டு கத்துனாங்க. வா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் புக் பண்ணிருக்கேன். நீ கொஞ்ச நாள் அங்க ஸ்டே பண்ணிக்கா. அப்பா வரட்டும். அப்பா வந்தோடனே பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சரியா? அது வரைக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இரு. என்ன டார்லிங், அங்க இருந்து வந்ததே உன் கூட இருக்கிறதுக்கு தான். இப்படி பிரிச்சு வச்சா எப்படி? அப்பா வரட்டும். வந்ததை பேசி முடிப்போம். சரியா? சரி சரி, வா கிளம்பும். டைம் ஆகுது. பல எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். ஏமாத்திடாத. பயங்கரமா வலிக்குது. என்ன கணக்கணக்கம் மேல வந்து துப்புன்னு விழுந்துட்டேன். நான் வெயிட்டே இல்லைன்னு வர சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளோ சரி, நித்துக்குட்டி பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஆனா இட்டு போலி தாங்கலையே. அது சரி, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போன மாதிரி தான். சரி, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போய் என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். ஈவினிங் மேலே ஆதியை போய் பார்ப்போம். அவன் வேறு வரேன்னு சொல்லியிருக்கானே. இது ஆதிக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியலையே. ஆதிக்கிட்ட கேட்போம். ஃபோன் பண்ணுறதை விட நேராகவே போய் கேட்டுவோம். அதை ஈவினிங் ஷாப்புக்கு போகிறோம்னா அப்புறம் ஆதிக்கிட்ட போய் கேட்டுப்போம். கிரிஷ், வாங்கம்மா. என்ன கிரிஷ், என்ன எதுக்கு அர்ஜென்ட்டா மேல கூப்பிட்ட? என்னப்பா, காஃபி ஏதாவது வேணுமா? ஏதாவது சொல்லிருந்தா நானும் காஃபி போட்டு எடுத்து வந்திருப்பேன்ல. இன்னும் வேற ஏதாவது வேணுமா? சொல்லு கிரிஷ். இல்லைம்மா, எனக்கு காஃபிலாம் எதுவும் வேணாம். ஒரு விஷயம் பேசணும், அதுக்கு தான் உங்களை மேலே வாங்கன்னு சொன்னேன். என்ன கிரிஷ், சொல்லுப்பா. என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா. நான் ராதாவுக்கு தனியாக ரூம் கொடுக்க சொல்லியிருந்தேம்மா. அது என்னாச்சுமா? என்ன கிரிஷ் விளையாடிட்டு இருக்கியா? இது நீ என்கிட்ட கேட்கும் போது என்கிட்ட இருந்து வர ஒரே ஒரு பதில் இதுதான். ராதாக்கு அப்படிலாம் தனி ரூம் கொடுக்க முடியாது. அவ உன் கூட இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு கிரிஷ், அவ குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்கா. நீ கட்டுக்கோப்பா இருக்கா நினைச்சா நீ கட்டுக்கோப்பா இருக்கலாம். அவ குழந்தைய பாத்துக்கிட்டு அந்த ரூம்ல இருக்கட்டும். சும்மா அவளுக்கு தனியா ரூம் கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. கண்டிப்பா என்னால ரூம் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது. அவ உன் கூடவே அந்த ரூம்ல இருக்கட்டும். அவ உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாளா? இல்லல்ல, குழந்தை தானே பாத்துட்டு இருக்கா. குழந்தைய பாத்துட்டு மூளையில படுத்துட்டு இருக்கா. உனக்கு இன்னும் என்ன கஷ்டம்? இல்லைம்மா, ரூம் எதுவும் இல்லையா என்ன? அதனால கொடுக்க மாட்டீங்களா? இவ்வளோ பெரிய வீட்டில் அவளுக்கு தனியாக ரூம் இல்லையா? இல்லைன்னா ஒன்று பண்ணலாமே, ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயே படுக்க வச்சிடலாம்ல அவள. முடி கிரிஷ், நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு கிச்சன்ல படுக்க வைக்கணும், ஹால்ல படுக்க வைக்கணுமா? டேய், உன்னை அவ என்னடா தொல்லை பண்றா? அவ பாட்டு அமைதியா இருக்கா. அது மட்டும் இல்ல, அவளை கிச்சன்ல படுக்க வை, ஹால்ல படுக்க வை வாய்க்கு சொல்ற. இப்படி எல்லாம் கூட நீ யோசிப்பியா? என் பிள்ளை இப்படி எல்லாம் ஒரு நாள் யோசிக்க மாட்டானு நான் பெருமையா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடா அப்படி என்னடா ராதா அவளை பண்ணிட்டா? அவளை போய் கிச்சன்ல படுக்க வை, ஹால்ல படுக்க வைன்னு சொல்ற. இன்னொரு இந்த மாதிரி வாதம் வாயில இருந்து வந்தது நான் பொண்ணாதவளா என்ன பாத்துக்க. பெத்தவ கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது சொல்லிடுவேனா? இதுக்கு அம்மா இந்த அளவுக்கு கோவப்படுறாங்கன்னா அப்போ ராதா கிச்சன்ல படுத்ததுக்கு அம்மா காரணம் இல்லை, வேற யாரும். இன்னும் விசாரிக்க வேண்டியது அண்ணியும் சஞ்சனாவையும் தான். விசாரிக்கிறேன். பாரு கிரிஷ், அதெல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதா. உள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். வாயில ஏதாவது வந்துட சொல்லிட்டேன். அவ என்னடா பண்றா உன்ன? சே, அவ இல்லனா நித்துக்கிட்டு இருக்கவே முடியாது தெரியுமா? எங்க ஒரு ராத்திரி அவளை எங்கேயாவது படுக்க வச்சுட்டு நீ உன் பொண்ணை சமாளிச்சிருப்பாக்கா. கொஞ்ச நேரம் நித்துக்கிட்டு அவளை விட்டுட்டே இருக்க மாட்டேங்கிறா. இவன் என்னடா அவளுக்கு ரூம் தரணுமா? தனியா ரூம் கூட சொன்னா கூட பரவாயில்ல. அவளுக்கு ஹால்ல படுக்க வை, இல்ல கிச்சன்ல படுக்க வையா. இப்படி உன்னால வாய்க்கோசம் இப்படி எல்லாம் பேச தோணுது? இங்க பாரு கிரிஷ், உன் கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கிட்டு அவ கல்யாணம் பண்ணி வந்துட்டான்றதுக்காக அவ ஒன்னும் உனக்கு அடிமை கிடையாது. அவளை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். நீ வேணா அவளை பொண்டாட்டியை ஏத்துக்கலையே இல்லையோ, நான் அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டேன். சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. இந்த மாதிரி வார்த்தைகள் இன்னும் வாயில இருந்து வரக்கூடாதா? இதுவே கடைசியா இருக்கணும். ஏண்டா நீ பிசினஸ் பண்ணிட்டா நீ என்ன பெரிய மனுஷன் ஆயிட்ட நினைப்பா? எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் எனக்கு நீ புள்ள தானே.
அம்மா சொல் பேச்ச கேளு. அவ உன் கூட உன் ரூம்ல தான் இருக்கணும். அவளை வேற எங்கேயாவது படுக்க வைக்கணும்னு நீ நினைச்சா அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. மா சரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன், சாரிம்மா. என்ன தெரியாம சொல்லிட்டேன்? சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சாரி வேற. ச்சே, இங்க பாரு, இப்படியெல்லாம் ஒரு நாளும் பேசாத. எனக்கே மனசு வலிக்குது. இந்த வார்த்தை அந்த பொண்ணு கேட்டா அப்பப்பா, அவ முன்னாடி இந்த வார்த்தை பேசி வைக்காத சொல்லிட்டேன். சரி சரி சாரி, தெரியாம சொல்லிட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். போதுமாம்மா? சொல்லாம இருந்துக்க, அதான் உனக்கு நல்லது. சரிம்மா, சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் போய் குளிக்கிறேன். போ, போய் முதல்ல அதை பாரு. அப்பா, அம்மா இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்களே, அப்ப டெஃபினட்டா அம்மா ராதா கிட்ட கிச்சன்ல போய் படுன்னு சொல்லலாம். இதுல வேற யார் இருக்காங்கன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நீ வாயே திறக்க மாட்டேங்கிறா. ஆனா இவ இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. டிஃபரெண்டா தான் இருக்கும். என்ன மாதிரி பேசுறான்? கிச்சன்ல படுக்கவே ஹால்ல படுக்கவையா? இவன் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்கிறான்னு தெரியல. நானும் அவன் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவன் 2 நாள்ல அனுப்பி விட்டுருவான் போல இருக்கேன். இவ்வளவு பெரிய வீட்டுல அவளுக்கு ரூமா இல்ல, அவளுக்கு ரூம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கேன். அப்பதான் இவன் அவ கூட வச்சிருப்பான்னு பார்த்தா இவன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான். இதை இப்படியும் விடக்கூடாது. நான் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். பண்றேன். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கணும் மாமா. நடுங்க நடுங்க. ரியா குட்டிக்கு என்ன வேணும்? சித்தி சித்தின்னு கூப்பிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் ரியா குட்டிக்கு? ரியா குட்டி, அப்படிலாம் யார் சொன்னா? அப்படிலாம் கிடையாது. சித்திலாம் இல்ல, அம்மானே கூப்பிடலாம். லிட்டு குட்டி மட்டும் இல்ல, நீயா நான் அம்மானே கூப்பிடலாம். சரியா? அப்படிலாம் இல்ல ரியா குட்டி, நீ என்ன சித்தின்னு கூப்பிடலாம், அம்மானே கூப்பிடலாம், என்ன வேணாலும் கூப்பிடலாம். அது ஒண்ணும் இல்ல ரியா குட்டி, எனக்கு அம்மா இருப்பாங்கல்ல, அந்த அம்மா வீட்டுக்கு போகணும்ல, அதான் உங்க அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆமா, நானும் அம்மா வீட்டுக்கு போகணும்ல, இங்கே இருக்க முடியாதுல்ல. ரியா குட்டிக்கு இந்த சித்தியை பிடிச்சிருக்கா? அப்ப சித்திக்கு சந்தோஷம் தான். ரியா குட்டிக்கும் பிடிச்சிருக்கேன், லித்து குட்டிக்கும் பிடிச்சிருக்கேன். ஆனா சித்திக்கு அம்மா இருக்குல்ல, அம்மாவையும் போய் பார்க்கணும்ல, அதனால சித்தி போவேன். சித்தி இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியா விளையாடலாம். சரியா? ரியா குட்டி, நம்ம வெளியில போலாமா? சித்தப்பா வந்துட்டாங்க, அவங்க ரெடி ஆகணும். நம்ம வெளியில போலாமா? வாங்க, லித்து குட்டி இப்படியே நம்ம நடக்க வச்சுட்டு நம்ம வெளியில போலாம். குட்டி, நடந்தது போதுமா? தூக்கிக்குவா? சரி, நான் தூக்கிக்கிறேன். ரியா குட்டி, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னால நம்ம போலாம் வா. சித்திக்கும் பசிக்குது, நம்ம சாப்பிடணும்ல, வா போலாம். நான் பாப்பா தூக்கிக்கிறேன், நம்ம 3 பேர் கீழே போலாமா? ரியா குட்டி, ரியா, ரியா குட்டிக்கு என்ன தெரியணும்? ஏது வந்தாலும் சித்தப்பா கிட்ட கேளுங்க, சித்தப்பா பதில் சொல்றேன். உங்க சித்திக்கு சில விஷயத்துக்கு பதில் தெரியாது, நான் சொல்றேன், நீ கேளு. சித்தியும் சித்தப்பாவுக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னது? எப்படி உங்க சித்தியும் சித்தப்பாவுக்கு பிடிக்காம இருக்குமா? உங்க சித்தியும் சித்தப்பாவுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், அவ கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இருக்கான், பதில் சொல்லணும்ல அவளுக்கு. இல்லைங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதான். இப்ப நான் எப்படி சொன்னேன்?
குழந்தைங்க கிட்டலாம் பெரியவங்க விஷயத்த சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்லணும். நீ புத்திசாலி சொல்லுவேன்னு நினைச்சேன், நீ திருத்தர முடிக்கிற. உங்க அளவுக்கு நான் புத்திசாலி இல்லைல்ல. வர அப்பப்போ உண்மைலாம் வருது. தெரியுதா, நித்துக்குட்டி எப்பவுமே உங்க சித்திக்கிட்டே தானே அட்டைப்பட ஓட்டிட்டு இருக்கான். உங்க சித்தப்பாவே டோட்டலா மறந்துட்டான். இவ எப்போ வந்தாலும் அப்போல இருந்து நித்துக்குட்டி அங்கேதான் இருக்கும். எப்படி இதுக்கு நீ உங்க சித்தி கூட இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சும்மா சைடு ஃபிட்டிங்கா என்ன ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிதானே? அது சரி. ஏய் என்ன நல்லாவே டீம் ஃபார்ம் பண்ற போல இருக்கேன். இந்த பொண்ணு பொடிசெல்லாம் சேர்த்து டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு போறாமன்னு சொல்லுங்க. ஆமாமா, ரொம்ப பொறாமதான். நீ சொன்னாலும் உண்மையில பொறாமதாண்டி. எப்படி? சரிம்மா, சித்தப்பா ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல, சித்தப்பா கிளம்பணும்ல. சரிங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏங்க, நான் இன்னைக்கு வெளியில போறேன். வெளியில போறானா? இதை குழந்தைகிட்ட சும்மா சொல்றான்னு நினைச்சேன். உண்மையா வெளியில போறானா? எங்க போறான்? இவன் எங்க போறான்னு தெரியலையே. குட்டி, போது போது. என் தங்கத்துக்கு கால் வலிக்குதுமா, நம்ம தூக்கிக்கலாமா? ஓடியாங்க ஓடியாங்க. ஒருவேளை கிருஷ்ணாவை பார்க்க போறானோ? வீட்டுக்கு வந்தா பேச முடியலன்னு அன்னைக்கு வெளியில பார்க்கணும்னு சொன்னாங்க. அதனால வெளியில பார்க்க போறானோ? அத்தை வேற அப்பவே கிளம்பிருப்பாங்களே. சரி சரி, இவருக்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டா நம்மளும் கிளம்புவோம். ஐயோ, நான் வெளியில போறேன்னு சொன்னேனே, எங்க போறேன்னு சொல்லிட்டு சொல்ல நீ. ஒருவேளை இவரு நான் கிருஷ்ணாவை பார்க்க போறேன்னு நினைச்சிட்டா இல்ல. இந்த மனுஷன் அதான் நினைப்பாரு. கண்டிப்பா நான் கிருஷ்ணாவை பார்க்க போறேன்னு நினைப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவர்தான் ஒரு குண்டக்க மண்டக்க வச்சா. இவர் கண்டிப்பா அப்படிதான் யோசிப்பாரு. அப்போ கிருஷ்ணாவை பார்க்க தான் போற போல இருக்கேன். இது ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறோம்? அவ சொல்லலாம் என்ன, நம்மளே கேட்டுருவோம். கேட்டுறதுல தப்பு இல்லைன்னா நம்மளே கேட்டுருவோம். இவர் யோசிக்கிறதுக்குள்ளார நான் கிருஷ்ணாவை பார்க்க போலன்னு சொல்லிடணும். ஓய், ஏங்க, நான் உனக்கு கிருஷ்ணாவை பார்க்க போல. என்ன கேட்டீங்க? இல்ல, ஏதோ வெளியில போகணும்னு சொன்னீங்க, அதான். நினைச்சேன், நான் வெளியில போகணும்னு சொன்னாலே நான் அவரை தானே பார்க்க போறேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து 9-10 வாட்டி அவரை தானே பார்க்க போயிருக்கேன். அதனால நீங்க அப்படிதான் நினைப்பீங்க, அப்படிதானங்க? ஓய், அப்படிலாம் இல்ல. வெளியில போறேன்னு சொன்னியா? நீ வெளியில எங்க போற? ஒருவேளை அவர் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாருனா உங்களால சரியா பேச முடியல, அதான் வெளியில மீட் பண்ண போறீங்களோன்னு. தப்பா ஒண்ணு கேட்கல, இப்படி கூட இருக்கலாம்ல. இப்படி இருந்தா தப்புன்னு நான் சொல்லல. நீ வெளியில பார்த்து பேசுறதுனால எதுவும் தப்பு கிடையாதுதான். அதையும் என்கிட்ட சொல்லாம போறீங்கன்னு தான் யோசிச்சேன். பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நான் உனக்கு யாரையும் பார்க்க போல. அப்படி பார்க்க போனா எனக்கு ஒன்றும் அவசியமும் இல்லை. மாமா தான் எங்களை வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. என்ன லித்து குட்டி, ரியா குட்டி, அப்புறம் அர்த்தம் எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போறேன்னு மாமா சொன்னாரு. அதுக்கு தான் கிளம்பி இருக்கேன். ஓய், இப்ப எதுக்கு கோவப்படுறேன்? நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஆமா, மாமாவா? யார் மாமா? எந்த மாமா? ரியா குட்டியோட அப்பா. மாமா தான் இங்க எல்லாரும் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவருக்கு ஆஃபீஸ் லீவ் ஆமா. அதான் நாங்க 4 பேர் கிளம்பி இருக்கோம். ஓ, மாமா. அண்ணா, இது எனக்கு தெரியாம போச்சா? கிரிஷ் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கலாம். இவகிட்ட முதல்ல எங்க போறேன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு கிருஷ்ணாவை பார்க்க போறியான்னு கேட்ட பத்தியா? அதான் நல்லா வாங்கி கட்டிக்கலாம். சரி, நான் உனக்கு தப்பா கேட்கலீங்க. கிருஷ்ணா பார்க்க போற பேச போறியான்னு கேட்டாலே ஏன் இவ்வளவு கோவப்படுறான்? இவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ரியா குட்டி, நீ வா. இங்க நின்னுட்டு இருந்தா நம்மள கேள்வி மேல கேள்வி கிட்ட தொலைச்சு எடுத்துருவாங்க. நம்ம போலாம். லித்து குட்டியா தூக்கிட்டேன், நீ வாடி பட்ட, நம்ம போவோம். வரோம். ஏய், ஒரு கேள்வி கேட்கறது தப்பா? நான் கேள்வி கேட்கக்கூடாதுல, நீ முன்னாடியே பதில சொல்லிருக்கணும். வெளியில போறேன்னு சொன்னா எப்படி? மொட்டையா வெளியில போறேன்னு சொல்லாம இப்படி இப்படின்னு சொன்னாதானே எனக்கும் தெரியும். இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கானோ அது என்ன நம்பி தானே. அப்புறம் என்கிட்ட ஏதோ சொல்லாம வெளியில போனா நான் என்ன யோசிக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டுங்க. எங்க போறேன்னு கேட்கணும். இவரை பார்க்க போறீங்களான்னு நீங்களா முடிவு பண்ணிக்க கூடாது. ராதா, ராதா, கிளம்பிட்டியாமா? உங்க மாமா ரெடி ஆயிட்டாமா? கார் எடுக்க போயிருக்கான். சீக்கிரம் மாமா போயிட்டுதுங்களா? அத்தை எங்களை கீழே கூப்பிடுறாங்க. மாமா வெளியில போறதுக்கு வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. போயிட்டு வரோம்.
ரியா குட்டி வா போலாம் அதான் ரியா குட்டி ஒரு ரூம்ல தான் இருக்கா அவளையும் கூட்டிட்டு வந்து வரேன் ரியா குட்டி வா போலாம் பாட்டி கூப்பிட்டாங்க பாரு கிளம்புறேங்க ஓய் நில்லு. ரியாமா வா போவோம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தானோ இன்னும் மனசை காயப்படுத்துறாங்க போல இருக்கும் வா போலாம் ஓய் நில்லுன்னு சொன்னேன். ரியா குட்டி வான்னு சொன்னேன் போலாம் ஓய் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இனிமே என் பேச்சு காதுல வாங்காம ரியா குட்டி வாவான்னு கூப்பிட்டு இருக்கோம். என்னடி? சரி அது தெரியாம கேட்டுட்டேன். சாரி. நான் அது தப்பான்னு நினைச்சு கேட்கலாம். என்கிட்ட சொல்லாம போறீங்கன்னு நினைச்சுதான் கேட்டேன். ஆமா அண்ணன் எங்க கூட்டிட்டு போறாருங்களா? சொல்லிடுறாங்க ஏன்னா இதையும் சொல்லணும்னு வச்சுக்கோங்க இதுக்கும் நீங்க வேற ஏதாவது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன் வேற ஏதோ நினைச்சுப்பீங்க அப்படிதானே ஏய் சாரி. நீ திடீர்னு வெளில கிளம்புறேன்னு சொன்னதும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இங்க பாரு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசலாம். மனசுல நினைச்சதான் உங்ககிட்ட கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? மனசுல நினைச்சதை கேட்கறது தப்பு இல்லைங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீதான அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமா படாதான்னு யோசிச்சு கேட்கணும் இதை நீங்க எப்பவுமே யோசிக்கிறது இல்லையா ராதா என்ன என்ன பண்ற நேரம் ஆகுதுமா வாங்க அத்தை கூப்பிடுறாங்க நாங்க கிளம்புறோம் நீங்க வாங்க உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிடறேன் நீங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க நாங்க கிளம்புறோம் ஏய் நில்லு. அதான் கேட்டேன்ல எல்லாம் கும்பலா கிளம்பிருக்கீங்க எங்க? அது ஒன்றும் இல்லைங்க ஆதி சர்வ கடைக்கு தான் எல்லாரும் போகிறோம் மாமா எனக்கு புடவை எடுத்து தரேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் போகிறோம் ஆதி ஷாப் தான். அண்ணா உனக்கு சாரி எடுத்துறாரா? ஏன் எதனால? அது அன்னைக்கு புடவை வச்சு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதான் அத்தை மாமா கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கேன் அதான் மாமா ராதாக்கு இல்லாததா நான் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு தான் அத்தை எல்லாரும் கிளம்பியிருக்கோம் ஓ இதான் விஷயமா? ஆமா எங்க அண்ணன் புடவை எடுத்து கொடுத்தான் வாங்கிப்பியா? நான் வேணாம் தாங்க சொன்னேன் அத்தையும் மாமா தான் கேட்கலாம் நீ எங்கள் வீட்டோட பொண்ணு உனக்கு நாங்கள் தான் வாங்கி தரணும் அதனால் நீ இதெல்லாம் சொல்லக்கூடாது நாளைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டாங்க என்னால் மறுப்பிச்சு பேச முடியல அதான் கிளம்பியிருக்கேன் ஆமாம்மா அவங்க கிட்ட உன்னால மறுத்து பேச முடியுமா? அவங்க கிட்ட உன்னால மறுத்து பேசவே முடியாது. ஆனா என்கிட்ட மட்டும் உன் வாய் டேலண்ட்டை நல்லா காட்டுவேன். நான் ஏதாவது வாங்கி கொடுத்தா தொட்டு கூட பார்க்க மாட்டேன். அப்படிதானடி? அத்தை இது வரைக்கும் என்கிட்ட தகுதி பார்த்தெல்லாம் பேசலாம் என்ன ஒரு பொண்ணா மட்டும்தான் நினச்சி பேசிட்டு இருக்காங்க மாமாவும் அப்படிதான் பேருக்கு தான் நீ என் மாமான்னு கூப்பிட்றமா மற்றபடி நீயும் எனக்கு சஞ்சு மாதிரி தான் நீ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி தான் அதனால இதெல்லாம் நீ பேசக்கூடாது வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க மொத்தத்துக்கு ரெண்டு பேரும் தகுதி பார்த்தெல்லாம் பேசலையே என்கிட்ட இன்னொரு தடவை நீ இந்த வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்கேன் கொன்னு ரெண்டு பழுத்துறோம் பார்த்துக்க. இப்பவே பழுத்துருக்கோம் குழந்தைங்க இருக்கிறதா தான் அமைதியா இருக்கும். ஏய் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் உன்கிட்ட அதுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டேன். என்ன காலையில் இருந்து மன்னிப்பு கேட்கவா? அப்போவாது இதுக்கப்புறம் இதை சொல்லாம இருப்பியா? குழந்தை கூப்பிடுறோம் நாங்க போறோம் ரியா குட்டி நீ கீழே போ. பாட்டி கீழே இருக்காங்களா? நீங்க போயிட்டே இருங்க. உங்க சித்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா. நீங்க போங்க. ஏங்க இப்ப எதுக்கு அவளை மட்டும் தனியா அனுப்புறீங்க அதான் நானும் போறேன்ல நானும் போறேன் ரியா குட்டி இருமா சித்தியும் வரேன் ரியா குட்டி சித்தப்பா சொல்றேன்னா போ கீழே போமா. என்ன சிரிக்கிறோம்? அவதான் குழந்தை ஏதோ தெரியாம பேசுறோம். அதுக்கு என்ன நீ சிரிச்சிட்டு இருக்கான்? இல்லைங்க எனக்கு சிரிப்பு வந்துச்சு அதான் சிரிச்சேன் உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன். இருடி ரியா குட்டி அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீ எதுக்கு அப்படிலாம் நினைக்கிறேன்? அப்படிலாம் நீ பேசக்கூடாது தப்பு சரியா? சிரிப்பு வந்துடி ஒரு பக்கம் நீனு குழந்தை ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கோம். நீ வேற சிரிச்சிட்டு இருக்கோம். ஒண்ணு இப்ப எதுக்கு ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க பேசுறதுல ரியா குட்டி என்ன என்கிட்ட வந்து கோவப்பட்டு இருக்கீங்க ஒண்ணு இருடி ரியா குட்டி வெளியில அனுப்பிட்டேன். அவ்வளோ உனக்கு இருக்குடி ரியா குட்டி சித்தப்பா சித்தெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம். நீ கீழே போ. சித்தி லிட்டு குட்டி தூக்கிட்டேன் சீக்கிரம் வருவாங்க. நீ போ. அம்மா நிட்டாங்க நீ கீழே போ. நீ கீழே போனதுக்கு அப்புறம் தான் இங்க ஒருத்தி கச்சேரி இருக்கேன். நீ கீழே போ. போமா போ. உங்க சித்தி வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன். இப்போ உடனே வருவா. போமா. என்னடி குழந்தை ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கானா? நீ ஒவ்வொன்றுக்கு சிரிச்சிட்டு இருக்கான். என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கான்? ஆனா இது மனசுல நினைக்கிறேங்க ஆனா இப்ப நான் சிரிச்சதோட அர்த்தமே வேற என்ன அர்த்தம்? இப்ப என்ன அர்த்தத்தை நீ கண்டுபிடிச்சா சிரிச்சா சொல்லு. இல்ல ரியா குட்டி எப்படி இப்ப உங்ககிட்ட அப்பா என்ன வெளியில போக சொல்லிட்டு அம்மாக்கு உமா தருவாங்கன்னு சொன்னாலும் அந்த மாதிரி இப்ப ரியா குட்டி கீழே போயிருக்கா கீழே போய் அத்தைக்கிட்ட என்ன சொல்லுவா அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என்ன சொல்லுவான்? ரியா குட்டி வாங்க வாங்க அம்மா உங்க சித்தி என்ன பண்றா அவ இன்னும் வரல சித்தி வர லேட் ஆகும் சித்தப்பா சித்தி
ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கலாம். நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. ஓய் உண்மையா ரியா குட்டி கீழே போய் அப்படிதான் சொல்லுவாங்க. அவ குழந்தை இல்லைங்க. இப்ப எப்படி நம்ம கிட்ட அக்கா மாமா பத்தி சொன்னா அந்த மாதிரி கீழே போய் அத்தைக்கிட்ட நம்மளை பத்தி இப்படி சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இததான் நினைச்சேன். நினைச்சதான் சிரிப்பு வந்துச்சு, அதான் சிரிச்சேன். ஆமா ஆமா, இந்த ரியா குட்டி எங்க அண்ணனோட மனத்தை வாங்கினா கீழே போய் எப்படியும் என் மனத்தை வாங்கிடுவான், அப்படிதானே? கரெக்டு தான், நீ சிரிச்சதா தப்பே இல்லை. ஓய் நீ சீக்கிரம் போ, இல்ல நினைச்ச மாதிரி ஏதாவது நடந்துட்டு போகுது. போ சரி சரி பயப்படாதீங்க, இந்த போறேன். ஓய் பயமா? எனக்கா பயமா இல்ல, அப்படியே ரியா குட்டி ஏதாவது சொன்னாலும் எனக்கு சமாளிக்க தெரியும். சமாளிப்பீங்களா? என்னன்னு சொல்லி சமாளிப்பீங்க? ஏதோ சொல்லி சமாளிக்கிறேன், உனக்கு என்ன? சமாளிப்பீங்க சமாளிப்பீங்க, பார்த்தாலே தெரியுது. சரி சரி நாங்க கிளம்புறோம். ஏய் மேல நானும் வரேன். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் நான் மட்டும் ரூம்ல தனியா இருந்தா என்ன பண்ண போறேன்? இழுத்து கூட்டிய நீ தூக்கிட்டு போயிடுவா. அதான் நானும் வரேன். நீங்க ஆபீஸ்க்கு போல? எங்க இருந்து போக? அதான் இடுப்பு உடச்சிட்டீங்க. எனக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கு, வீட்டுல இருந்து எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைச்சேன். நீ குழந்தை எல்லாரும் வெளியில போனதும் நான் மட்டும் தனியா ரூம்ல என்ன பண்ண போறேன்? ஆதி ஷாப்புக்கு தானே போறீங்க? எனக்கும் ஆதியை பார்க்கணும் தான் தோணுச்சு. எப்படியும் ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆதியை பார்க்க தான் போவேன். இப்போ ஆதியை பார்க்க வரேன். ஓ உங்க ஃப்ரெண்ட பார்க்க வரீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லல? ஆமா ஆமா, என் ஃப்ரெண்டை தான் பார்க்க வரேன். வாடி. மாமா பொம்முரியே பொழுதுக்கு மேல நீ கம்மங்காட்டு மூளை மனசு தடுமாறும் அது நினைச்சா நிறம் மாறும் காதல் ஓவியனா ஒரு கவிதை நாயகனா நான் தேடும் மன்மதனா இன்னழகின் காவலனா காஃபி வேணும். நான் வந்தது பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க எடுத்துட்டு வருவாங்களா? சரி நம்மளே காஃபி கேட்போம். அம்மா அம்மா. இந்த வரேன் தம்பி. வாங்க. தம்பி சொல்லுங்க தம்பி, கூப்பிட்டீங்களே? ஆமாம்மா காஃபி வேணும், அதான் கூப்பிட்டேன். காஃபியா? தம்பி ஏம்மா காஃபி தானே கேட்டேன், அதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல தம்பி, காஃபி தானே, இந்த இப்ப போட்டு எடுத்துட்டு வரேன் தம்பி. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் டிஃபனும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, நான் வெளியில போகணும். சரிங்க தம்பி, எல்லாமே உடனே ரெடி பண்ணிடுறேன் தம்பி. சரி போங்க. என்னாச்சு உங்களுக்கு? காஃபி தானே கேட்டேன், காஃபியானு கேட்குறாங்க. டிஃபன் கேட்டதுக்கும் தடுமாறுறாங்க. என்ன நம்ம வீட்டில் தானே இருக்கேன், இல்லை அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா? சரி அவங்க எது சொன்னா என்ன, இவங்க எடுத்துட்டு வரட்டும். காஃபி குடிச்சிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு உடனே வெளியில் கிளம்ப வேண்டியதான். தம்பி வேற காஃபி கேட்குது, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா வேற இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. தம்பி ஏதாவது திட்டுமா? இதில் இடையில நானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி காஃபி தானே கேட்குதே, நம்ம போய் போடுவோம். என்ன நம்ம வீட்டில் எது கொலுசு சவுண்ட் கேட்குதா? சச்சா இது எங்கே இல்லை, வேற எங்கே போல. கொலுசு சவுண்டு நம்ம வீட்டில் தான் கேட்குதா? யாரா இருக்கும்? இப்போ வந்து பண்ணாங்களே அந்த மாவா? சிச்சி அவங்க வயசானவங்க, அவங்க எப்படி கொலுசு போடுவாங்க? இப்போ கூட வந்து பண்ணாங்களே சத்தம் கேட்கலீங்க. ஒருவேளை நம்ம அம்மாவா? சிச்சி நம்ம அம்மாவுக்கு இந்த பழக்கமே கிடையாது. நம்ம வீட்டில் வேறு யார் போட்டிருக்கான்? ஒருவேளை அப்பா அப்பாவுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாதுண்ணா. ஆனால் ஏன் நம்ம வீட்டில் கொலுசு சத்தம் கேட்குது? கொலுசு சத்தம் ரொம்ப பக்கத்தில் கேட்குது. யாரு? காஃபி கேட்டீங்களா? என்ன இப்ப போன அம்மாவை பாவடை கட்டிட்டு கொலுசு போட்டு வந்திருக்காங்க. சச்சா குரல் அவங்களுக்கு மாதிரி இல்லைங்க, இது வேற மாதிரில இருக்கு. காஃபி கேட்டீங்களா? அத்திரி பத்திரி கத்திரிக்கா ஏயப்பா நெஞ்சயா நான் தொலைச்சேன் நாள் முதல்ல பச்சை போட்டு கருட பின்னால கட்டும் ரிப்பன் காஃபி கேட்டீங்களா? காஃபி எடுத்துட்டு வந்துட்டேன், எடுத்துக்கோங்க. யார் நீ? நீ எது காஃபி எடுத்துட்டு வர? யாரா? சும்மா விளையாடாதீங்க, நான் யாரும் தெரியல. ஏய் நீ யாருன்னே தெரியல, உன்கிட்ட இருக்கு நான் விளையாடணும். யார் நீ?
யார் கேட்டு வீட்டுக்குள்ள வந்தா? யாருக்கு நீ காஃபி எடுத்துட்டு வந்திருக்கா? அது சரி, நான் யாருன்னு தெரியலையாமா, ஆனா என்ன நீ வா போன் மட்டும் கூப்பிட்டு வராமா. சும்மா விளையாடாதீங்க. நான் உரிமையோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உங்களுக்கு தான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். காஃபி கேட்டீங்களா? இந்தாங்க காஃபி. அப்புறம் டிஃபன் வர சீக்கிரம் பண்ணணும்னு சொன்னீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வெளியில போகணும்னு சொன்னீங்களா? வாங்க சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்துருங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. அதையும் என் கையால பரிமாறுறேன். ஏய், யாருன்னு கேட்டுட்டு இருக்க? நம்ம காஃபி கொடுத்தா டிஃபன் ரெடியா இருக்குங்க. யார் நீ? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமா, யாரு கிட்ட நீ காஃபி எடுத்துட்டு வந்தா? ஃபர்ஸ்ட் நீ யார் என்ன சொல்லு? நான் யாருக்கு காஃபி எடுத்துட்டு வரணும்? ஏன் மாமாக்கு நான் காஃபி கொடுக்காம வேற யார் கொடுப்பா? மாமா. ஏய், யாரு இப்ப நீ மாமான்னு சொல்லிட்டு இருக்கா? உங்கள மாமா மாமான்னு சொல்லாம வேற என்ன சொல்றதா? உங்களை தான் மாமான்னு கூப்பிட்டு இருக்கேன். என் கிருஷ்ணா மாமா. வாய முடி. மாமான்னு சொல்லிட்டு இருக்கா? இன்னொரு தடவை மாமான்னு கூப்பிட்டா? யாரு நீ? நீ வந்து என்ன மாமான்னு கூப்பிட்டு இருக்கா? மாமான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவான்? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா கிருஷ்ணா, மாமா பொண்ணு ஒன்னு மாமான்னு கூப்பிடாம வேற யாரும் மாமான்னு கூப்பிடும்? யாரும் தெரியலையா? இவதான்ப்பா நம்ம நந்தினி மாமா பொண்ணா. ஆமா கிருஷ்ணா, நான் அப்புறம் உன்கிட்ட சொன்னேன்ல, நேத்து உன் மாமா பொண்ணு வரா போய் கூட்டிட்டு வரா. நீ தான் கூட்டிட்டு வர போலியே, வேற எங்க வெளியில போயிட்டானோ? அதான் உங்க அப்பா தான் போய் கூட்டிட்டு வந்தாரு. நேத்து நைட்டே வீட்டுக்கு வந்துட்டா. நீ தான் இவ வந்தது பார்க்கவே இல்லை. இவ நைட்ல வந்து உன்னை பார்க்கணும் தூச்சிட்டு இருந்தா தெரியுமா? நீ எப்படா முடிச்சு இருந்து வெளியே வருவேன்னு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தா. நீ வந்தது வராதுமா உனக்காக எல்லாத்தையும் பார்த்து செஞ்சிருக்கான். அதான் இப்ப அவளே அவ கையால காஃபி போட்டு கொடுத்துருக்கா. வாங்கிக்க கிருஷ்ணா. மாமா இப்ப தெரியுதா நான் உங்க மாமான்னு கூப்பிட்டேன்னு? சரி சரி, நீங்க வர எனக்கு இங்க வெளியில சீக்கிரம் போகணும்னு சொன்னீங்களா? என்ன இந்த காஃபி குடிச்சுக்க, சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்ன மாமா வாங்கிக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு காஃபி குடிக்கணும்னு என்ன இருந்தது. இப்போ அந்த காஃபியும் எனக்கு பிடிக்கலாம். எனக்கு காஃபி வேண்டாம். கிருஷ்ணா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? உனக்காக ஆசையா காஃபி எடுத்து வந்திருக்கா. நீ எதுக்கு இப்படி பேசுற கிருஷ்ணா? இங்க பாரு, அவன் மனசு கஷ்டப்பட போகுது. அந்த காஃபி வாங்கி குடி. பெத்த புள்ள மனசு கஷ்டப்படுன்னு பார்க்காதவங்க அண்ணன் பொண்ணு மனசு கஷ்டப்படுன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ? யார் மனசு கஷ்டப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியும். இந்த காஃபி எனக்கு பிடிக்கல. பாரு கிருஷ்ணா, உன் கோபத்தை என்கிட்டயும் அம்மா கிட்டையும் காட்டு. பாவம் நந்தினி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு, அவகிட்ட போய் இப்படிலாம் பேசலாமா? தப்பு இல்லை. உனக்காக ஆசையா காஃபி போட்டு வந்திருக்கான். அது வாங்கி குடிக்கிறதுல என்ன இருக்குது? வாங்கிக்க. அடுத்தவங்க ஆசைக்காக என்னால வாழ முடியாதுப்பா. எனக்கு எது இஷ்டமோ அதுதான் என்னால எடுத்துக்க முடியும். இப்ப எனக்கு இந்த காஃபியை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கொண்டு போக சொல்லுங்க. இது மட்டும் இல்ல, இவ கையால எனக்கு இங்க எதுவும் வரக்கூடாது சொல்லிட்டேன். மாமா உங்களுக்கு இந்த காஃபி பிடிக்கல அவ்வளவுதானே? சரி வைங்க, உங்களுக்கு பிடிக்கலனா என்ன, இந்த காஃபி நானே குடிச்சிட்டு போறேன். அப்புறம் என் கையால எது கொடுத்தாலும் வேணாம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, தப்பு. உங்களுக்காக டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு நான் என் கையாலே டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என் கையாலே டிஃபன் ஓட்டி விடுவேன். ஆனா அத்தையும் மாமா இருக்காங்க பாத்தீங்களா? அதனால நீங்க வெக்கப்படுவீங்க. அதனால நான் உங்களுக்கு ஓட்டி விடாம பரிமாறுவேன். உனக்கு சொல்றது புரியணும். உன் கையால எது கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். டிஃபன் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றேன். அறிவு இருக்கா இல்லையா? ஓ போய் உங்க அத்தைக்கு மாமாவுக்கு கொடு. அத்தைக்கு மாமாவுக்கு காலையில டிஃபன் கொடுத்து டேப்லெட் கொடுத்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மா அவங்களே பார்க்க முடியுமா? அவங்களையும் பார்க்கணும்ல. ஆமா மாமா, எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான். சரியா படிக்கல பாத்தீங்களா? உங்க அளவுக்கு டாக்டர் மாதிரி படிச்சிருந்தேனா எனக்கு அறிவு நிறைய இருந்திருக்கும். அதனால நான் சரியா படிக்கலையே மாமா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு அறிவு வர மாதிரி நிறைய சொல்லித்தாங்க மாமா. சரிங்களா மாமா? என்ன நக்கல உனக்கு? உன் கையோட எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னேன். ஒழுங்கு மருந்து எடுத்துட்டு போ. அது மட்டும் இல்ல, என் முன்னாடி வந்து நின்னு நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பா, நான் வெளியில போனோம். நான் குடிச்சிட்டு கிளம்புறேன். இல்ல என்ன கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்பதான் உங்ககிட்ட காஃபி வேணும் டிஃபன் வேணும்னு சொன்னேன். அப்புறம் இப்ப எதுவும் வேணும்னு கிளம்புறேன்னு சொல்றேன். தெளிவா சொன்னேன்ப்பா. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் என்னால எடுத்துக்க முடியும். அடுத்தவங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்கன்றதுக்காக அதெல்லாம் என்னால கை வைக்க முடியாது. எனக்கு சாப்பிடவே பிடிக்கலாம். எனக்கு எதுவும் வேண்டாம். நான் குளிச்சுட்டு வெளியில கிளம்புறேன். சுந்தரி, நம்ம பையன் ரொம்ப நல்ல பையன். ஒழுங்கா தான் இருந்தான். பெரியவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்டு இருந்தான். வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாலும் உள்நாட்டுல இந்த கலாச்சாரத்தை மறக்காம இருந்தான். ஆனா அவனை இப்படி திமிர்த்தனமா ஆக்குனது நீ தானே? விரோதி மாதிரி இல்ல. இப்ப நீ உன் பையனை பொறுத்த வரைக்கும் விரோதி தான். ஏன்னா நீ உன் பையனுக்கு அப்படிப்பட்ட செயல் செஞ்சிருக்கான். நம்ம பையன் எப்படி இருந்தான், அவனை இப்படி ஆக்கி வச்சுட்டேன். தேவலமா பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் வழியில போய் தான் அவனை மாத்த முடியும். சும்மா அவனை ஆத்துறது மிரட்டுறதெல்லாம் வச்சுக்கா அவன் கண்டிப்பா இதை விட இன்னும் டபுள் மடங்கு தான் செய்வான். அவன் இதுவும் வேலையை பாரு. எனக்கு தெரியும் என் பிள்ளைய எப்படி மாத்தணும்னு. நம்ம பிள்ளைய பொறுத்த வரைக்கும் நாளை விரோதின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட அவன் கோவத்தை காமிச்சிட்டு போட்டுமேங்க. இந்த பொண்ணு என்னங்க பண்ணா? நந்தினி பாவம், நமக்கு அதான் ஊருக்கு நீங்க வந்திருக்கா, அவளும் மூஞ்சி காமிச்சிட்டு போறாங்க. ஐயாத்தே, நான் கவலைப்படுறேன்னு நினைக்கிறீங்களா? சீ நானும் கவலைப்படாத. கிருஷ்ணா மாமா இப்படிதானே ஆல்ரெடி தான் மாமா நீங்க சொல்லிட்டீங்களே. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா மாமா இப்படி பேசாரு நான் வருத்தப்படுவேனா? இங்க பாருங்க, கிருஷ்ணா மாமா ரொம்ப மனசளவுல காயப்பட்டு போயிருக்காரு.
காயத்தை உண்டாக்குனது நீங்க. நம்ம அந்த காயத்தை சரிப்படுத்தணுமே தவிர மேற்கொண்டு காயமாக்க கூடாது. நான் அந்த காயத்துக்கு மருந்தா இருக்கணும்னு நினைச்சுதான் வந்திருக்கேன். அதனால என்னால என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்றேன். மாமா சொன்ன மாதிரிதான் கிருஷ்ணா மாமா வழியிலே போய் தான் அவரை மாத்த முடியும். கேட்டியா? சின்ன பொண்ணு, அவளுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. நல்லா அந்த பையனை இப்படி ஆக்கி விட்டுட்டா கோவம் ஏற்பட்டு இருக்க நீ. இங்க பார், இதுக்கப்புறம் கோவப்படுறது, எதிர்த்து பேசுறது, அவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சுந்தரி. என் பையனை நான் திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அவன் இப்படி இருந்தான் இப்படி ஆக்கி வச்சுட்டேன். தேவையில்லாம வாய் பேசிட்டு இருக்க. அவன் இது உன் வேலையை மட்டும் பாரு, மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ பண்ணுங்க, நான் ஏதோ பண்ணிட்டேன். எல்லாரும் ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன், இது தப்பா? அத்தை, மாமா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு தப்பு இல்ல. மாமாவோட வாழ்க்கை எதில் அடங்கிருக்குன்னு பார்க்கணும். அவரோட சந்தோஷம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அவரோட சந்தோஷம் அந்த ராதா கையில தான் இருக்குன்னு போது நீங்க ராதா கிட்ட பேசி மாமாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பண்ண செயல் தப்பு தானே. அப்ப மாமா மேல கோவப்படாம என்னத்த பண்ணுவாரு? நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு இதெல்லாம் தெரியாது. புரியாம பேசாத. போய் ஒரு வேலைக்கார பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். சிச்சி, எனக்கு அதனால துளி கூட இஷ்டம் கிடையாது. எனக்கு நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும், இதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, தெரியுமா? நான் சின்ன பிள்ளை அத்தை, என்ன சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்க? ஆனா நீங்க சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அத்தை, ராதாக்களுக்கு தாலி கட்டி நீங்களா குடும்பம் நடத்த போறீங்க? இல்ல அத்தை, மாமா தானே குடும்பம் நடத்த போறாங்க. அவருக்கு யார் பிடிச்சிருக்கோம் அவங்க கூட தான் அவரால் வாழ முடியும். உங்களுக்கு பிடிச்சவங்களோட அவர் எப்படி வாழ முடியும்? இவளுக்குலாம் இன்னும் எவ்வளவு சொன்னாலும் மாண்டையில உரைக்கவே. இவ அப்படி பட்டவன். அந்த ராதா பொண்ணு தங்கமான பொண்ணு. அவகிட்ட இவன் என்ன குறை கண்டான்னு தெரியல. வேலைக்காரின்னு மட்டும் தட்டி இன்னைக்கு உன் புள்ள உன்னை மட்டும் தட்டிட்டு இருக்கான். அது உனக்கு புரியுதா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்றதுக்காக ஏன் எனக்கு மாத்திக்க முடியாது? ஆமாங்க, போய் ஒரு வேலைக்காரியா என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா வரவே கூடாது. என்ன சொன்னீங்க? வேலைக்காரியா? ஆமா அத்தை, ராதா வேலைக்காரிதான். சரி, அதை விடுங்க அத்தை. நீங்க மாமாக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கீங்களா? என்ன நந்தி, என்ன கேள்வி இது? நல்ல பொண்டாட்டியானா? இன்னும் வரைக்கும் உங்க மாமாக்கு நான் நல்ல பொண்டாட்டியா தான் நடந்துட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, நீங்க பொண்டாட்டி தான், ஒரு நல்ல பொண்டாட்டியா. மாமாக்கு என்ன பண்ணீங்க? என்னன்னா உங்க மாமா என் புருஷன் தான். அப்ப அவருக்கு தேவையானது நான் என்ன பண்ணணும்? அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பண்ணணும். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து சமைச்சு வைக்கணும். அவர் துணிமணிகளை துவச்சு வைக்கணும், அயன் பண்ணி வைக்கணும். அவர்கிட்ட வேலை முடிஞ்சு டயர்டா வந்தாலும் கை கால் அமைக்க விடணும். இதெல்லாம் பண்ணணும்ல, அதான ஒரு நல்ல பொண்டாட்டி கழகு. அத்தை, ராதா இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா இருந்து என்னென்ன பண்ணா? என்னன்னா எங்களுக்கு பிடிச்சது சமைச்சு வைப்பா, எங்க துணிமணிகளை துவைப்பா, எங்க துணிமணிகளை அயன் பண்ணி தருவா, வீட்டை சுத்தமா வச்சுப்பா, பாத்திரம் பண்ணல துவச்சு வைப்பா. இதெல்லாம் வேலைக்காரி பண்ண வேண்டிய வேலை. அத்தை, இப்ப நீங்க சொன்னதுல ஒரு பொண்டாட்டியா புருஷனுக்கு நீங்க மாமாக்கு என்னென்ன பண்ணீங்களோ அதே போல ராதா இந்த வீட்டுக்கு என்னென்ன பண்ணாலும் இது ரெண்டுத்துல என்னத்த வித்தியாசம் இருக்கு? அது நான் பண்ண வேலையை தான் ராதாவும் வீட்டுல வந்து பண்ணியிருக்கான். இதுல வித்தியாசம்னு பார்த்தா எதுவும் இல்லையே. இருக்கத்த, நீங்க பண்ண வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஆனா ராதா பண்ண வேலைக்கு சம்பளம். அதனால ராதாவுக்கு வேலைக்காரின்னு பேரு. உங்களுக்கு இப்ப புரியுதா? ஒவ்வொரு பொண்ணும் வேலைக்காரி தான் அத்தை. அவ படிச்சிருந்தாலும் சரி, பணக்காரியா இருந்தாலும் சரி, எல்லா பொண்ணும் வீட்டுல பார்க்க வேண்டிய வேலையில தான் பார்த்துட்டு இருக்காங்க. சம்பளம் வாங்கிட்டா அவளுக்கு பேரு வேலைக்காரி, சம்பளம் வாங்காம இருந்தா அவளுக்கு பேரு பொண்டாட்டி, தங்கச்சி, இந்த வீட்டோட அக்கா, மருமக, இப்படிதான் பேரு. என்ன சுந்தரி, சின்ன பொண்ணு, உன் அண்ணன் பொண்ணு, உனக்கு புத்திமதி சொல்றான். எவ்வளவு அழகா வேலைக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் வித்தியாசம் என்னன்னு எடுத்து சொல்லிட்ட பத்தியா? அது இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? மறுபடியும் நீ என்ன தப்பு பண்ணேன்னு இன்னும் புரியாத மாதிரி கேட்கிற பத்தியா? உன்னெல்லாம் எப்படி திருத்த போறேன்னு தெரியல. போய் வேலை வந்து பாரு, போ. நான் போறேன். கிருஷ்ணாவை தப்பா நினைக்காதம்மா, அவன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா இப்போ மாமா, கிருஷ்ணா மாமா பத்தி நீங்க எனக்கு சொல்லணுமா? என்ன அவரை பத்தி எனக்கு தெரியாது. அவர் தான் என்ன பார்க்கல, ஆனா நான் அவரை பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்ப எப்படி அவர் குணம் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. கிருஷ்ணா மாமா பழையபடி கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க வேணா பார்த்துட்டீங்களா? கிருஷ்ணா மாமா பழையபடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு கெத்தா ஒரு டாக்டரா அவரோட வேலையை பார்ப்பாரு. நீங்க என்ன பாருங்க மாமா. இதான் வேணும், அவன் பழைய கிருஷ்ணாவா மாறணும். அப்படி இருந்தானா எனக்கு அதுவே போதும். அவனால ராதாவை மறக்க முடியுமான்னு தெரியல. ஆனா ராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் ராதாவை மறந்துதான் ஆகணும். எப்படியாவது அவன் மனசுல இருக்கிற ராதாவை வெளியில எடுக்கணும். அது எங்களால முடியுமான்னு தெரியல. அதுக்குதான் ஒன்னும் வர வச்சது. உன்னுடைய வேலைகள் நிறைய இருக்கு, ஆனா எல்லாத்தையும் ஐயோ மாமா, என்னோட அந்த வேலைகளை விட இந்த வேலை தான் ஃபர்ஸ்ட். இந்த வேலைகளை பார்த்து முடிச்சிட்டேன். என்னோட அந்த வேலைகளை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. கிருஷ்ணா மாமா பழைய எப்படி கொண்டு வர வேண்டியது இந்த நந்தினியோட பொறுப்பு. நந்தினி